தக்காளி என்னடா கேம் இது, வேற லெவலுங்க அந்த கேம். சொல்ல போனா ஸோ கிராஃபிக்ஸ் மாசு, ஸோ அதோட கேம் பிளே சிம்பிள் தான். பட் அது என்ன சொல்றது, பிசி பிளே ஸ்டேஷன் கேம் லெவலுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கேம்னா எங்கப்பா அவ்வளோ நாளா இருந்த. ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் என்எல்டி ஹோஸ்ட், இது உங்கள் என்எல்டி கேமிங் ஜோன். புதுசாக பார்க்குறீங்களா, லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்ன சொல்ல வேண்டியது கடமை, செய்ய வேண்டியது உங்க கடமை. ஸோ கேமோட ஆரம்ப கட்டத்தில் ஒரு 4 காருக்கு நடுவில் ஒரு போட்டி நடக்குது. ஸோ கிராஃபிக்ஸ் தாங்க பேசுது இந்த கேம்லயே. ஸோ மரணமான கிராஃபிக்ஸ் எப்படிங்க, சரி கேம் பிளே பண்ணியே பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ கேம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே 3 பேர் இருக்கிறானுங்க தக்காளி, அவனுங்க எல்லாத்தையும் முந்திட்டு போகிறது தான் இப்போ மேட்ரு இருங்க. ஆனால் எனக்கு சத்தியமா இல்லை, புரியல எப்படி. சரி ரைட் ஓகே, ஏதோ ஒன்று. ஆனால் கிராஃபிக்ஸ் மரணமாக இருக்குது. ஸோ யாராவது ட்ரை பண்ணி பார்க்கணும்னா பாருங்கள். ஸோ டவுன்லோட் பண்ண வாட்டி அப்படி இப்படின்னு பார்த்தா 1 GB. ஸோ உங்களுக்கு நீ இன்னும் எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ணணும், இன்னும் நிறையா பல ஜிபிலாம் உள்ள கேட்குது. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 1 GB மேலே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, நம்ம கேப்லி கண்டினியூ பண்ணி போவோம். தக்காளியே இருடா வரண்டா இருடா. ஸோ பூஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து மேலே தூக்கி விடணும். ஸோ லெஃப்ட் ரைட் தொட்டாலே போதும். தக்காளி எல்லாம் தாங்க மிந்திட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் மிந்திட்டு போயிட்டோம். ஓகே, ஸோ எல்லாருமே சருன்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓகே, ஃபைனலாக நம்ம வின் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எல்லா கார்ஸுமே வந்து நிற்கிது. ஸோ நம்ம வந்து ஒரு புது ஆள் போல இந்த இடத்துல ஓகேங்களா. ஸோ இந்த லைக் சின்ன ஒன்லைன் ஸ்டோரி மாதிரி தான், சிம்பிள் ஸ்டோரி தான். ஸோ புதாலாக வந்திருக்கிறோம். ஸோ புதாலாக வந்தால் நாமளும் ஆளுக்கு நானும் டிரைவர் தான்டா, சரியான டிரைவருங்க நீங்க அப்படின்னு ஊரே நம்மளுக்கு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி டிரைவராக மாறி, டிரைவர்னு சொல்றது ஒரு ரேசராக மாறி இது பண்ணும். ஸோ தக்காளி போலீஸ் வந்துருச்சு. நீட் ஃபார் ஸ்பீட்னாலே போலீஸ் இல்லாமையா. ஸோ சிட்டிக்குள்ள நம்ம கார் பறக்க விட்டதுனால ஹெலிகாப்டரை பறந்து வந்து நம்மளை கைது செய்ய வந்திருக்கிறாங்க. ஸோ காப்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ காப்ஸ் கிட்ட இருந்து எஸ் ஆகணும் அப்படின்னு இந்த அக்கா சொல்லுது. ஸோ இந்த அக்கா கிட்ட இந்த அக்கா சொன்னதை நம்ம அப்படியே செய்யலாம், இல்லை இல்லாட்டியும் நம்ம செஞ்சுதான் ஆகணும். இல்லை மாட்டிக்கிட்டுனா போலீஸ் ஸ்டேஷன்ல குத்தக்கா உட்கார வச்சு நல்லா கும்மி எடுத்துருவாங்க. ஸோ நம்ம டக்குன்னு எஸ்கேப் ஆகிற வழியை பார்ப்போம் ஓகேங்களா. ஏய் தக்காளி போடா டே, போய் அங்கே சொல்லிக்கிட்டான். டே தலை இரு, அப்பா வழி விட்டாங்க, அடப்பாவத்தை முட்டிக்கிட்டானுங்க. சரி ஓகே, ஹெலிகாப்டர் நம்மளை துரத்திக்கிட்டு வருது. ஓடுறா முகேஷா ஓடுறா டே, அப்பா வந்தாலும் நம்ம பிடிக்க முடியாது. ஓகே சைட் இருக்கிறோம். ஓகேங்க, கேம் பிளே வந்துருச்சு. தக்காளி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணுமா, என்னங்க குறுக்க வரானுங்கிட்ட என்ன ஊருங்கடா டே, அப்பா சாமிங்களா. ஆனா கிராஃபிக் சாரி சார், தெரியாம முட்டிட்டேன். அடாடாடா, முட்டு வாங்கியே பறக்க விடுறாரியா, எல்லாத்தையும் முட்டி தாக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். எவ்வா சாமாங்க பறக்க விட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். ஓகே ரைட், இவனுங்க வேற சைடில் நின்று காமெடி பண்றானுங்க. அப்பா பூஸ்ட் போட்டு விட்டாங்க. ஐயோ அப்பா அப்பா ஜஸ்ட் மிஸ் அடி விழுந்துருச்சு. என்னங்க முட்டுக்கட்டா நிக்கிறானு. ஐயோ அது மேல பறந்து போக வேண்டியது, நம்ம குறுக்கு சந்தில பூந்து போயிட்டோம். அப்பா ஓ மை காட், தக்காளி தேறிக்க விடுதுங்க, என்னங்க இது. ஸோ ஓகே, நம்ம கராச்சிக்கு வந்துட்டோம். ஓகே ரைட். ஸோ ஒரு வழியா போலீஸ் கிட்ட இருந்த தக்காளி எல்லாத்தையும் செதற விட்டு நம்ம கம்முக்கமா கராச்சிக்கு வந்துட்டு நம்ம காரை உள்ள விட்டோம். ஸோ என்னன்னா, ஸோ இந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இன்னும் பல ரேஸ்க்கு போ அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ அந்த பின்னாடி பண்ற ஆஃப்லைன் வேலையெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கல. ஸோ ஜஸ்ட் இது ரேசிங், எல்லா ரேசிங்கையும் காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஸோ இதுக்கு மேல என்ன நெகட்டிவ் இந்த கேம்ல இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாமா. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா என்ன கார் ஓட்டுறது. ஸோ ஓட்டுறோம், அப்கிரேட் பண்றோம், அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் காரை, புது காரை அப்கிரேட் பண்றோம், ஓட்டுறோம். ஸோ அவ்வளோதான். நெகட்டிவ்ங்கிறது இதுதான், ஓட்டிக்கிட்டே தான் இருக்கிறமே ஒளி ஒரு சேலஞ்ச் இல்லை. ஸோ என்ன சொல்றது, டைம்குள்ள போகணும். அந்த நார்மலாக கார் ரேஸ்ல என்ன இருக்குமோ அதுதான் இதுலயும் இருக்கு. பட் பிளஸ்ஸா என்ன இதுல நச்சு நிக்குதுன்னா கிராபிக்ஸ் தாங்க தக்காளி தேரிக்க விடுது. ஸோ வேற லெவல்ல இருக்கு, பரவாயில்ல. ஸோ அப்படி இப்படி இப்போ மலையில போற மாதிரி இருக்கு. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் இதெல்லாம் இருக்கு ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல கேமுங்க, மொபைலுக்கு நல்ல கேமு, நல்லா இருக்கு. ஓகே, ஸோ டைம் மிஷின்குள்ள முடிக்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கு ஓகேங்களா. ஸோ இதுதான் நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும். பட் இந்த கிராஃபிக்ஸ்லாம் எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த ப்ளே பண்ணி தெரிஞ்சுக்கலாமா. ஓகே, ஸோ இது இந்த மாதிரி ஒரு நார்மலான ரேசிங் கேம்னா ஃபர்ஸ்ட் வர்றது வின்னிங் ஓகேங்களா. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ எக்ஸ்ட்ரா இந்த போலீஸ் வர்றது நல்லா இருக்கு. ஆனா பிசிக்கோ பிளே ஸ்டேஷனுக்கு வர நீட் ஃபார் ஸ்பீட் மாதிரி இல்லை, பட் கிராஃபிக்ஸ் வைஸ்ல நல்லா இருக்கு ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் அந்த நேச்சர் சரௌண்டிங் பாருங்க. ஸோ இடம் மாறின உடனே அது அப்படியே
ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்னு சொல்றத விட ஒரு என்ன சொல்றது பிசி பிளே ஸ்டேஷன் அந்த லெவலுக்கு ஒரு ரியலிஸ்டிக் வந்து ஒரு மொபைலுக்கு கொடுக்க முடியும்னு அதில் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்படி இதுக்குள்ள டனலுக்குள்ளலாம் பூந்து போகிற மாதிரிலாம் வச்சிருக்காங்க. மலையில் அந்த ரோடெலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஸோ ஓகே, போயிட்டே இருக்கிறோம். என்னங்க, ஸோ டிராஃப்ட் இந்த செக்ஷன் எப்படின்னா காரை பிரேக் போட்டு விட்டு திருப்பி விட்டா அப்படி சொயின்னு இழுத்துக்கிட்டே போகும்ல, அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் இது. ஸோ அப்படியே ஸ்லைட் பண்ணிக்கிட்டே ரோட்டில் போகிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. ஸோ இது இருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. ஓகே, அந்த வளைவு நல்லா வருதுல டேனிங். ஸோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டிராஃப்ட் பண்ணி விட்டு தக்காளி திருப்புல அப்படியே திருவிக்கிட்டு போகிற மாதிரி. ஓ டேமேஜ், எங்க டேமேஜ்லாம் கொடுத்துருக்குறானுங்க. ஓகே, டேமேஜ் ஆனால் கார் இது உடஞ்சி போயிடும் போல. ஓகே, டேமேஜ் லெவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் காற்றுல பறக்கிறதுக்கு, அந்த கார் நியர்பை கார் வரும்போது ஜஸ்ட் மிஸ்ல அப்படியே இடிக்காம போகிறதுக்கு, அதுக்கு எல்லாமே பாயிண்ட்ஸ் கொடுத்து காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காரை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கோ இல்லை கார் வாங்குறதுக்கோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இந்த கேமில் இருக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு டேம்லையும் நம்மளுக்கு சொல்கிறாங்க என்ன பண்ணும், எப்படி அந்த இது பண்ணுறது அப்படிங்கிற அந்த சிம்பிளான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த கேமில் சொல்லித்தராங்க. ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த கேம்ல வேற ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஸோ சாப்டர் வைஸ் பிரிக்கிறாங்க இந்த கேமை வந்து. ஸோ ஒவ்வொரு பயங்கரமான ரேசர்ஸும் அந்த சிட்டியில் இருப்பாங்க. ஸோ அந்த சிட்டியில் இருக்கிற பயங்கரமான டாப் ரேசர்ஸ், இவனுக்கு மேலே அவன்பா, அவனுக்கு மேலே இவன்பா, இவன் அப்படியே பயங்கரமாக ஜெயிச்சிருவான்பா அப்படின்னு சொல்ற ஆளுங்களை எல்லாத்தையுமே நம்ம சேலஞ்ச் பண்ணி அந்த ஆளுங்களோட கார் நம்ம என்ன சொல்றது ஜெயிச்சு வாங்குற மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த கேம்ல இருக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்ற ஒரு ஸ்டோரி இருக்கு, பட் அது கிளியர் ஸ்டோரி கிடையாது. ஸோ இதுதான்பா ஸ்டோரி அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் இல்லாம நத்திங், இதுதான்பா போறான் போய் ஜெயிக்கிறான் கார் வாங்குறான், அடுத்து திருப்பியும் போறான் ஜெயிக்கிறான் கார் வாங்குறான். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு கேம் நல்லா இருக்கு. ஸோ இதுவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற கேம் தான். ஓகேங்களா. ஸோ ஒரு பெஸ்ட் ரேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா ஸோ நீட் ஃபார் ஸ்பீட் நோ லிமிட்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா கேம் ரிவ்யூஸ் வந்து நம்ம சேனலில் கொடுக்கலாங்கிற ஐடியாவும் இருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா போடலாமா, டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இந்த மாதிரி இருக்குப்பா, மொபைல்லையும் இருக்கு, நானும் மொபைல்காரன் தான், மொபைலுக்கும் இந்த மாதிரி கிராஃபிக்ஸையும் இருக்குடா பாடுறாடே அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காமிச்சு நீங்களும் அதை விளையாண்டு என்ஜாய் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையவே மொபைல்ஸில் இருக்கு. பட் நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா. ஸோ ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு நல்ல கேம் நம்ம விளையாண்டோம்னா ஒரு மன திருப்தி கிடைக்கும்ல. ஸோ நம்மகிட்ட பிசி இல்லாதீங்க, பிளே ஸ்டேஷன் இல்லாதவங்களுக்கு இது ஒரு மன திருப்திக்கான வழிவகை. ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயமும் இந்த கேமில் இருக்கு. ஸோ அவங்களே ஒரு கார் தந்துடுவாங்க, அந்த காரை வச்சு நீ எப்படி ரேசிங் பண்ண போற அப்படிங்கிறதும் நம்ம இல்லை கேம் பிளேவா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு டைம் கொடுத்துருவாங்க, டைமருக்குள்ளே போகணும். தக்காளி பறந்துக்கிட்டு போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மலையில் அந்த வேகமே வேற லெவலுங்க. போட்டு இடிச்சு தாக்கிட்டு இருக்கிறேன் நான் தான், மரண வேகத்தில் போயிட்டு இருக்கிறேன். எவன் குறுக்க வந்தாலும் சேர்றாடே தட்டி தூக்குறோம் தெரிக்க விடுறோம், அந்த மாதிரி வேகத்தில் போயிட்டு இருக்கிறேன். சொல்ல போனால் திருப்பி ஒரு பூஸ்ட்டை போட்டு விட்டுருவோம் கொஞ்சம் வந்த உடனே. ஓகே, ட்ரெயினிங் வருது. ஸோ இருட்டில் என்ன ஏதுன்னே தெரிய மாட்டேதுங்க. அந்த ட்ரெயினிங் அந்த இது பாயிண்ட் பார்த்த நம்மளுக்கே தெரியுது அங்கே வளையுன்னு. ஸோ ஓகே, ஸோ என்ன சொல்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த கிராஃபிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் நீங்கள் அம்மான்னு சொல்லலாம். ஓகேங்களா. அவ்வளவுதாங்க. எவ்வா ஓகே. ஸோ ஒரு டைம்குள்ள வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதோட கேம் பிளே தான் இது. ஓகேங்களா. ஸோ அடுத்த கட்டமாக வேற என்ன கேம் பிளேனா ஸோ பாஸ் வந்து நம்ம எப்படி பீட் பண்ணி வின்னிங் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கேம் பிளேவும் இல்லை கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ டிஃப்ரெண்ட் இடம்லாம் இருக்குது. பட் நான் ஒரு ஸ்டார்டிங்கோட இது மட்டும் விளையாண்டுட்டு உங்களுக்கு ஜஸ்ட் ரிவ்யூ மட்டும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக கூட விளையாண்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ டிஃப்ரெண்ட் கார்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த கராஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். வெளியே நீங்கள் கேம் ஆஃப்லைனில் வந்து இது பண்ணிங்கன்னா ஒரு கராஜின்னு அதில் ஒன்று இருக்கும். ஸோ அதில் என்ன இருக்கும்னா ஸோ கார்ஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கார்ஸை டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து கேம் பிளேவாக போட்டுக்கலாம். ஸோ பறந்து தாக்குறது தான். ஓகேங்களா. ஸோ இந்த இவனை வந்து நம்ம பீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னா ஸோ எப்படி வேணால் அந்த கேம் இது பண்ணிக்கலாம். ஸோ நான் டிராஃப்ட் பண்ணி கூட வளைச்சிக்கலாம். பாருங்க செமையாக இருக்குல்ல. ஸோ அந்த ஸ்பீடு அந்த இடம் செதுக்கி விட்டுருக்குறானுங்க. ஐயோ ஐயாமே சரிங்க, ஓட்ட தெரியாமல் எங்கேயோ போய் சொருக்கிக்கிட்டுனா அவ்வளோதான். ஓகே, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போகிறேன். ஐயோ சரிடா அந்த ஸ்பார்க்லாம் நல்லா இருக்குது. அந்த ஸ்பீடு போகிறப்ப அந்த பின்னாடி அந்த லைட்னிங் வருது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஓகே 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 ஓ ஓ ஓ ஓகே நல்லா பறக்கலை. ஸோ அங்கே போய் முட்டிக்கிட்டேன்.
ஓகே போடு 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 தேனிங் போடு. ஓ ஓ ஓ வா அப்பா பறந்து விட்டோம். சரி நல்லா இடி விழுந்துருச்சு. ரைட்டு. ஓகே தக்காளி. ஓ ஓ ஓ ஓகே 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 பறந்துக்கிட்டு இருக்கிறேன் காத்துலயே. ஸோ இந்த மாதிரி பறந்து போகிறது ஸோ நிறைய இருக்கு. பட் என்னன்னா ஸோ இதையே ரிப்பீட்டாக கொடுத்துருக்குற மாதிரி சின்ன ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோட நெகட்டிவாக சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஒரு பாஸ். ஸோ பாஸ்ன்னு சொல்றதோட ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ரேசர். ஸோ அந்த ரேசரை வந்து நம்ம ஜெயிச்சு நாம் தான் அங்கே ஆளுக்காரன் அப்படின்னு காமிக்க போறோம். கேசுக்காரங்களே நாங்க தாண்டா அப்படிங்கறத நம்ம இங்க காமிக்க போறோம். ஓகேங்களா. சரி ஓகே. ஓ ஓகே தக்காளி பறந்துட்டு இருக்கிறான். ஸோ அவனை மிந்திட்டு போயிட்டு இருக்கான். ஸோ எல்லா டைம்லயும் ஓவரா ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருக்கு. பட் கொஞ்சம் மீடியம் லெவலுக்கு ஒரு ஹார்ட் இருந்தால் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பரவாயில்ல. அப்பயும் இந்த கிராஃபிக்ஸ் நான் மன நிம்மதியானது தான் உங்களுக்கு காமிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செக்மெண்ட் புதுசாக எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து ஸ்டோரி கேம்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டோரி தான் மெயின். ஸோ அது வந்து என்னன்னா ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் இருக்கு அப்படிங்க காமிக்கிறதுக்காக ஒரு ரிவ்யூ மாதிரி, எப்படி படத்துக்கு ரிவ்யூ எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம கேம்ஸை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி கேம் நல்லா இருக்காடே ரிவ்யூ கொடு அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. ஓகே டிராஃப்ட் பண்ணிட்டு ஸோ அந்த டிராஃப்ட் சொல்லி கொடுத்தா நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கிறோம். ஓய் இதுங்க அவ்வளோதான். இப்போ இங்கே லைட்டாக வளைக்கணும். முட்டிக்கு போகிறோம். சரி ரைட் முட்டிக்கிட்டேன். சரி ரைட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவ்வளோதாங்க. வின்னிங் பாயிண்ட் வந்துட்டாங்க. ஓகேங்க. ஓகே சாப்டர் கம்ப்ளீட்டட். ஸோ ஒரு சாப்டர் முடிச்சுட்டு சாப்டர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு அந்த செக்மெண்ட்டும் முன்னாடி வந்துடும். ஓகேங்களா. ஓகே ரைட். ஆனால் திருப்பி சொல்கிறது தான் கிராஃபிக்ஸ் தான் கேமை ஏதோ ஒரு அளவுக்கு பார்க்குற மாதிரி தெரிய விட்டுருக்கு. ஓகே ரைட். இன்னைக்கான வீடியோவில் அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த கேம், நல்லா இருக்கா, நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ போர் அடிச்சா விளையாடலாம், அவ்வளோதான். ஸோ என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் மட்டும்தான் இது எல்லாமே. ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது வீடியோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி போடலாம், நல்ல கேமாக கண்டுபிடிச்சி கொடு ப்ரோ அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் வந்து ஸ்டோரி கேம்ஸ் பண்ணிட்டு இருக்கணும். காட் ஆஃப் வார் PS2 மொபைல் கேம் பிளே நம்ம சேனலில் இருக்குது. அதில் நம்ம சோலோ ரோலிங் அரைஸ் அப்படிங்கிற அந்த அனிமியோட கேம் பிளே அனிமி கேம் இருக்குது நம்ம சேனலில். ஸோ நெரோட்டோ பண்ணியிருக்கிறோம், அது கொஞ்சமாக பண்ணி வச்சுருப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த தர வரிசையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணதான் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் இங்கே மூலச்சந்திலேருந்து உருவிட்டு வர்றதுக்கு பாட்டமாக இருக்கும். ஓகேங்களா. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NRT ஹோஸ்ட். இது உங்கள் NRT கேமிங் ஜோன். டாடா பாய், see you. ஓகேங்களா. வரேன்.